உனக்கு ஒரு ஆபத்து வந்து கொண்டிருக்கின்றது. அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு நபரால். என் பிள்ளையே, நீ உஷாராக இருக்க வேண்டிய நேரம். உனக்கு எச்சரிக்கை கொடுக்கத்தான் உன் கருப்பன் இன்று வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, உனக்கு இது போன்ற ஆபத்தை உருவாக்க வந்து கொண்டிருப்பவர் யார் என்று உன் அப்பன் நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளையே, அலட்சியமாக நினைத்து கொண்டு அப்பன் சொல்லுவது யார் என்று தெரியாமல் நீ அவரிடத்திலேயே சென்று சிக்கிக்கொள்ளாதே. என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் காரணம் யார் என்று தெரியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய் அல்லவா? இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் எந்த ஒரு நபரால் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது என்பதை உன் கருப்பண்ணசாமி நான் கண்டுகொண்டேன். அந்த நபர் எங்கோ தொலைதூரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம் கிடையாது. உனக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியவர் உனக்கு மிகவும் நெருக்கமானவர், மிகவும் அருகிலேயே இருந்தும் கொண்டிருக்கிறார். என் பிள்ளையே, அந்த நபரை உன் அப்பன் இன்று அடையாளம் காட்டியவுடன் நீ உன் வாழ்க்கையில் உடனடியாக செய்ய வேண்டிய காரியம் ஒன்று மிச்சம் இருக்கிறது. அது என்னவென்று உன் அப்பன் உனக்கு நான் சொல்லித் தருகின்றேன். என் பிள்ளையே, எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்த உனக்கு இதுவெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இவர்களை எல்லாம் தூசு போல தட்டிவிட்டு செல்வதற்கு உனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. நான் உனக்கு இவர்களை அடையாளம் காட்டித் தருவதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்களின் நோக்கம் என்ன என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் இத்தனை காலம் உன்னுடன் இருந்து எதற்காக உன்னை இப்படி ஏமாற்றி துரோகம் செய்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ எப்பேற்பட்ட ஒரு மனிதரோடு இத்தனை காலமும் பழகி கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுதாவது நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என் குழந்தையே, நீ இவர்களை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். அதற்காகத்தான் உனக்கு வாக்கு சொல்ல வந்திருக்கின்றேன். கருப்பனின் வாக்கு சாதாரண வாக்கு கிடையாது என்று தெரிந்த உனக்கு நிச்சயமாக இன்று கிடைக்கின்ற இந்த செய்தி உன் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது என்று கண்கூடாக காணத்தானே போகின்றாய். இத்தனை நாளும் இவர்களை நம்பி நீ என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தாய் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்பன் சொல்லிவிட்ட பிறகு அதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். என் பிள்ளையே, கருப்பணசாமி தருகின்ற இந்த வாக்கிலிருந்து நீ உன் வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது தீயதை ஒழித்து நல்லதை பெற்றது போல உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து கொண்டிருந்த இந்த நபரை ஒழித்துவிட்டு உன் வாழ்க்கையில் நல்ல மனிதர்களை நீ சேர்த்து கொள்ள வேண்டும். பல நல்ல மனிதர்கள் உன்னை விட்டு விலகிச் சென்றதற்கு இந்த ஒருவர்தான் காரணமாக இருக்கின்றார் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையே, ஆபத்து என்றால் எப்படிப்பட்ட ஆபத்து தெரியுமா? உன்னிடத்தில் பேசிக்கொண்டு நீ சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு, அது மட்டும் அல்லாமல் நீ சொன்னதையும் அவர்கள் உன்னிடத்தில் பேசியதையும் சேர்த்து நீயே பேசியதாக மற்றவர்களிடத்தில் கதை கட்டி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வரும்பொழுது உன்னிடத்தில் ஓடி வந்து உதவி பெற்றவர்கள். உனக்கு ஒரு கஷ்டம் என்று வரும்பொழுது எப்பொழுது இந்த கஷ்டத்தில் நீ சிக்கி தவிப்பாய் என்பதை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தார்கள். எவ்வளவுதான் உதவி கேட்டாலும் செய்யக்கூடாது என்று நினைப்பவர்கள், அவர்களுக்கு தேவை என்றால் நீ வேண்டும். அதுவே உனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் உன்னை பழிவாங்க வேண்டும் என்று மனதில் நினைக்கின்றார்கள்.
இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்று இந்த கருப்பனாலை யூகிக்க விடவில்லை. இவர்களின் குணங்களை இந்த கருப்பனாலேயே யூகிக்க முடியவில்லை. உதவி செய்பவருக்கு உதவியைத்தான் செய்ய நினைக்க வேண்டும். ஆனால் மாறாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய பாவம். இதில் ஒரு அர்த்தம் இருக்கின்றது. அதை நான் இப்பொழுதுதான் புரிந்து கொண்டேன். அது என்ன தெரியுமா? ஒருவன் நன்றாக இருக்கிறான் என்றால் அவன் அடுத்தவர்களுக்கு உதவியினை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது இங்கு நீதியாகிவிட்டது. அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் யாரும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்கள்தான் நன்றாக இருக்கிறார்களே, அவர்களுக்கு எதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களின் நிலை என்னவாக இருந்தாலும் அதை இங்கு யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ள இந்த மனிதர்களுக்கு நேரமில்லை. மாறாக அவர்களுக்கு ஏதோ அவர்கள் பகட்டுக்காக செய்தது போல இவர்கள் அவர்களை பழிவாங்க நினைக்கின்றார்கள். கஷ்டத்தில் உதவி செய்பவர்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நினைக்காமல் அவர்களுக்கு சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களின் அருகில் நிற்பதே முதலில் பாவம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீ மகிழ்ச்சியாக இருக்க முடியும். என் பிள்ளையே, இதுவெல்லாம் நடந்து முடிந்தது. எல்லாம் முடிந்ததாகவே இருக்கட்டும். இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, எதனால் நடக்கின்றது, யாரால் நடக்கின்றது என்பதையெல்லாம் நீ தெளிவாகவே தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பார்த்துவிட்ட உனக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டமில்லை என்று அப்பன் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஏனென்றால் நீ அனுபவித்த ஒவ்வொரு வேதனைகளும் உனக்கு கொடுத்தது ஒரு மிகப்பெரிய பாடம். ஒவ்வொன்றுமே அதிலிருந்து எழுந்துவிட முடியாதபடிக்கு உன்னை நடத்தியது. ஆனால் நீயோ அதிலிருந்து எல்லாம் நல்லபடியாக மீண்டு எழுந்து இந்த வாழ்க்கையை மீட்டுக்கொண்டு வர என்னவெல்லாம் முயற்சிகளை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம். இவர்களின் குணங்கள் எப்படிப்பட்ட குணம் என்பதை இந்த கருப்பன் என்னாலேயே யூகிக்க முடியவில்லை. உதவி செய்தவருக்கு உதவியைத்தான் செய்ய நினைப்பார்கள். ஆனால் உதவி செய்தவனுக்கு மாறாக பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு. ஒருவன் நன்றாக இருக்கிறான் என்றால் அவன் அடுத்தவர்களுக்கு உதவியினை நிச்சயமாக செய்ய வேண்டும் என்பது இங்கு நீதியாகிவிட்டது. அதே நேரத்தில் அவனுக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வந்தால் யாரும் செய்யக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். அவர்கள்தான் நன்றாக இருக்கின்றார்களே, அவர்களுக்கு எதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களின் நிலை என்னவாக இருந்தாலும் அதை இங்கு யாரும் கண்டுகொள்வதில்லை. ஆனால் அதையெல்லாம் கண்டுகொள்ள இந்த மனிதர்களுக்கு நேரமில்லை. என் தங்கமே, என்னுடைய ஆசீர்வாதம் என்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டிருக்கும்.